வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பெட்ரோலிய பொருட்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்த உயர்நிலை குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வாக்குச்சாவடி தோறும் வாக்காளர் உதவி மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தின் மூலம் 897 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திமுக தெரிவித்துள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக தலைமையிலான கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் மற்றும் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலிய பொருட்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்த உயர்நிலை குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு மனோகர் லால், திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு ஹர்தீப் சிங் புரி மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி தோறும் வாக்காளர் உதவி மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சாவடி எண் மற்றும் வரிசை எண்ணை கண்டறிய உதவும் வகையில் இந்த மையம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு இந்த உதவி மையங்களில் பணிபுரியும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தின் மூலம் 897 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பான சுதந்திரமான பயணங்களால் மகளிர் முன்னேற்றத்தில் புதிய உயரங்களை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் மட்டுமின்றி 3ஆம் பாலினத்தவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த திட்டத்தால் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பிற மாநிலங்களிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக தலைமையிலான கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசி மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்கள் மத்திய அரசு வழங்கியது என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் தில்லி என்று பேசி வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன், தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாததன் காரணமாக கூட்டணியிலிருந்து விலகுவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் என்னும் ஆணையத்தின் தூண்கள் நீங்கள்தான், மானுட சேவையாற்ற வழிவகுக்கும் புரட்சி நீங்கள்தான், அரசு என்னும் எந்திரத்தின் இதயம் நீங்கள்தான், நிறுவும் ஆட்சி என்னும் கிழக்கில் தோன்றும் உதயம் நீங்கள்தான். உன் போட்டு உணர்த்தும் வலிமை, இந்த நாட்டை காக்கும் தலைமை, உன் பிறப்பை பேசும் பெருமை, உந்தன் பிறந்த வாக்கு உரிமை, ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு. எழுந்து வா, வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம் திறந்து வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். ரயில்களில் கல் வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் எச்சரித்துள்ளது. சென்னை ரயில்வே கோட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் மீது கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்தகைய சட்டவிரோத செயல்கள் பயணிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு ரயில்வே ஊழியர்களுக்கு ஆபத்தையும் பொது சொத்துகளுக்கு சேதத்தையும் ஏற்படுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான சட்டப்பிரிவுகள் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டத்தில் 6 வயது சிறுமி பரதநாட்டியத்தில் உலக சாதனை படைத்துள்ளார். 60 மண்பானைகளின் மேல் 60 முத்திரைகளுடன் நடனமாடி சிறுமி இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகர் அருகே அழகியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 6 வயது UKG படிக்கும் ஹர்ஷவர்தினி பரதநாட்டியத்தில் 60 வகையான முத்திரை செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். இதற்காக விருதுநகர் அருகே பாலவனத்தம் கிராமத்தில் உள்ள 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் வளாகத்தில் சம்ஸ்கிருதத்தில் ஓம் என்ற எழுத்து வடிவில் 60 மண்பானைகள் அடுக்கப்பட்டு அதன் மீது ஏறி நின்று 4 நிமிடம் 51 வினாடிகளில் பரதத்தில் உள்ள 60 முத்திரைகளை சொல்லி நடனத்தில் ஒற்றைக்கை, இரட்டைக்கை மற்றும் கண் முத்திரையை பரதம் மூலம் அபிநயம் பிடித்து நின்று சாதனை நிகழ்த்தினார். இந்த சாதனையை நோவா உலக சாதனை நிறுவனத்தின் மாநில நடுவர் குருபிரசாத் பதிவு செய்து பதக்கம் அணிவித்து உலக சாதனை நிகழ்த்தியதற்கான பாராட்டு சான்றிதழை வழங்கினார். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அரசு கட்டிடப் பணிக்காக குழி தோண்டும் போது 2வது முறையாக சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இது ஐம்பொன் சிலையா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா புஷ்பவனம் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளது. இந்த வங்கிக்கு பின்புறத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக கடந்த மாதம் பணி நடைபெற்ற போது அம்மன் சிலை, சிவன் பார்வதி சிலை என 3 பழமையான சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இன்று அதே இடத்தில் வேலையை தொடர குழி தோண்டிய போது 1.5 அடி உயரமுள்ள சுமார் 5 கிலோ எடையுள்ள நடராஜர் சிலை அதே இடத்தில் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் விரைந்து சென்று இந்த சிலை ஐம்பொன் சிலையா அல்லது உலோக சிலையா என ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த சிலையை மீட்டு வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. அப்பகுதியில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் வனத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு வார விடுமுறையை முன்னிட்டு இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இந்நிலையில் ஏரிக்கு செல்லும் வனப்பாதையில் காட்டு யானை கூட்டம் திடீரென முகாமிட்டது. இதனைத் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். இதனால் மிகுந்த ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏரியை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி பேரிஜம் ஏரி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது மன்னார் வளைகுடா முதல் தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் வெப்பநிலை பொறுத்தவரை இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தானில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு கபடி போட்டி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் மற்றும் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மனிஷா ராமதாஸ் தங்கப்பதக்கத்தையும் துளசிமதி முருகேசன் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சுகந்த் பிரமோத் பகத் தங்கப்பதக்கத்தையும் நிதேஷ்குமார் மற்றும் ரகுபதி வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் மனிஷா ராமதாஸ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் நிதேஷ் ரகுபதி இணை தங்கப்பதக்கத்தையும் சுகந்த் பிரமோத் பகத் இணை வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றன. தைவானில் நடைபெற்ற சர்வதேச போல் வால்ட் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலிய பொருட்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்த உயர்நிலை குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வாக்குச்சாவடி தோறும் வாக்காளர் உதவி மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தின் மூலம் 897 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திமுக தெரிவித்துள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக தலைமையிலான கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் மற்றும் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.